அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி தொழில், குடும்ப முன்னேற்றம், பண வரவு, எதிர்பார்த்த சில அற்புதமான விஷயங்கள் எந்த மாதிரி ஒரு அற்புதத்தை ஏற்படுத்த போகுது இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு இயல்பான குணம் கொண்டவங்க, ஒரு தாய்மையின் உள்ளம் கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யணும். எங்கிருந்தாலும் அந்த இடம் அற்புதமாக உதவி செய்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வாழ்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் இந்த ஒரு ஊன்றுகோலை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கும் நல்வழிப்படுத்தக்கூடிய அளவுக்கும் ஒரு சமூக அக்கறை கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர். இந்த தனுசு ராசிக்காரர் பெருமைகளை சொல்லிட்டு போனோம்னா ரொம்ப சொல்லிட்டு போகலாம் ஆச்சுங்களா. எல்லாருக்காகவும் விட்டு கொடுத்து தான் வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் நமக்கு பணம் வேணும், நமக்கு சொத்து வேணும், நாம் நல்லா இருந்தால் போதும், அதெல்லாம் நினைக்க தெரியாது. கூட பிறந்தவங்களா அவங்க நல்லா இருந்தால் போதும். இன்றைக்கி குடும்பமாக அது அவங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு பிரச்சனைன்னு ஓடி போய் உதவி செய்வீங்க. இப்படி தாங்க தனுசு ராசிக்கார். ஆமாங்க, ஒரு வேலை செய்கிற இடம் பார்த்தாலும் கலகலப்பாக வச்சுக்குவீங்க. நீங்கள் போனால் எல்லாருக்கும் ஒரு சுபிட்சமாக இருக்கும். அந்த மாதிரி நடந்தக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்கார். ஆனால் சமீப காலங்களாக பார்த்துட்டோம்னா எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாதோ அத்தனையும் பட்டவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த தனுசு ராசிக்காரர். இந்த தனுசு ராசிக்காரருக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னா வாழ்க்கைங்கிறத விட திருமண சம்மந்தப்பட்ட சில ரீதியிலேயே சில பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ குறுகிய காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னா உழைக்க தெரிஞ்சவங்க, உயர்வான ஒரு பொசிஷனுக்கு வந்தவங்க, சமூகத்தில் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை, தன் பேர் சொன்னால் மற்ற அவரா பரவாயில்ல நல்லவங்க, அந்த அம்மாவா பரவாயில்ல சாமி மாதிரி, அவங்கெல்லாம் கரெக்டு, அவங்க வாக்கு கொடுத்துட்டா கச்சிதமாக இருக்குது, இப்படி இல்லாமல் உங்களை புகழ அளவுக்கு பெருமைக்கு சொந்தக்காரர் தான் தனுசு ராசிக்காரர். ஆனால் மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு நாம் இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ முடியல, அதுதான் பெரும் பிரச்சனை ஆச்சுங்களா. காரணம் தொழில், வேலை, உத்தியோகம், குடும்பம் அப்படின்னா பிரச்சனை. இந்த பிரச்சனை எங்கே போய் வைக்குதுன்னா நமக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? போராட்டம் பண்ண இது எத்தனை காலத்துக்கு போராடுறது? அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பரவாயில்ல, குடும்பத்துக்குள்ளேயே சில தேவையில்லாத கசப்புகள் புரிஞ்சிக்க மாட்டாங்க சரிங்களா. யாருக்காக உழைச்சோம்? நமக்காக தான் உழைச்சி நாம் எல்லாமே பண்ணணும். ஆனால் இன்றைக்கி மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு தன் பக்கத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதனால் பிரிவுகள், மன வருத்தங்கள், உறவு யாரோ அவங்களே நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க. நம்மளால் பலன் அனுபவிச்சவங்க பகையாளி ஆகியிருப்பாங்க. உறவுன்னு சொல்லக்கூடிய உறவு இன்றைக்கி விரும்பி வந்தது தான், ஆனால் இன்றைக்கி விலகி போயிருக்கும். இப்படி சில சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய லாபாதிபதியாகவும் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானம் அப்படின்னா 6க்குரியவன் 3ஆம் இடத்துக்கு வரும்போது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அது 3ஆம் இடமாக போச்சு. அப்போது நீங்கள் ஒரு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம், உங்களுடைய முயற்சியை குறிக்கக்கூடிய இடம், உங்களுடைய மனசை குறிக்கக்கூடிய இடம். ஆமாங்க, 3ஆம் இடம் மனசு ஆச்சுங்களா. அப்போது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேண்டிய ஒரு வாய்ப்புகள், சாதகமான ஒரு சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சுவாரஸ்யமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. அன்புங்கிறது மனசில் வரக்கூடியது. அது நாம் எதுக்காக, அது எது வேணாலும் அன்புங்கிறது எல்லாம் ஒன்று தாங்க. அதாவது நம்ம ஒரு தொழிலை நம்ம நல்லா நேசிப்போம், பிடிச்ச வேலை கிடைக்கணும்ட்டு அதுக்காக படிச்சிருப்போம், படித்த படிப்புக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்துட்ருப்போம். ஆனால் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்கல. ஆனால் அது கிடைச்சா தானே நம்ம மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். உலகமெல்லாம் சுற்றுனா இங்கெல்லாம் போனேன், எத்தனையோ இடத்துக்கு போனேன், ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல நிரந்தரமாக நிற்கலையே அப்படிங்கிற வேதனை விட்டுருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். இவ்வளோ கேரண்டி எப்படி சொல்கிறேன்? 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் குரு சரிங்களா. முழு சுபகிரகம். சுக்கிரன் சூப்பர் தான், மாற்றம் இல்லை. ஆனால் அந்த குரு கரெக்டாக 9ஆம் பார்வையை உங்களுடைய
ராசிக்கு தனுசுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்குறார். சரியா? சுபத்துவம் ஏற்பட்டுருச்சா? முயற்சியால் முன்னேற்றம் கிடைக்குமா? வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்குமா? சமூகத்துக்கு தேவையான வாய்ப்புகள் கிடைக்குமா? அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கக்கூடியது ஒரு வாய்ப்புகள், ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பு இதெல்லாமே சிறப்பாக அமையும். இன்னொன்று பார்த்தோன்னா வெளிநாடு போகணும், அயல் தேசம் போகணும் நினச்சிட்ருக்கிறேன், முயற்சி எடுத்துகிட்ருக்கிறேன், கிடைக்கல, கண்டிப்பாக கிடைச்சிரும். கவலை வேலையே இல்லை எனக்கு வெளிநாடு போகிறது, வேலை கிடைச்சிரும் கண்டிப்பாக. எது இல்லையே எது ஆசைப்படுறீங்களோ அது கிடைச்சிரும், சந்தேகமே பட வேண்டாங்க. சரிங்களா? நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் அப்போது இன்றைக்கி இப்போ அப்படி இல்லை. நினச்ச மாதிரி பிடித்த மாதிரி சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னால் ஏங்க இவ்வளோ கஷ்டம்? ஆமாம், அந்த 3 ராகு இருந்தது, அப்படியே முள் குத்துன மாதிரி மனசு குத்திருக்கும். மற்றவங்களால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, வருத்தப்பட்டிருப்பீங்க, வேதனைப்பட்டிருப்பீங்க, எத்தனையோ சிரமங்கள் அனுபவித்து அந்த சிரமத்தை போக்கணும். நாம் தான் கௌரவத்துக்காக வாழக்கூடியவங்க இல்லையா, கம்பீரமாக வாழக்கூடிய தெரிஞ்சவங்க இல்லையா. அதனால் இந்த கஷ்டங்கள் எத்தனை இருந்தாலும் மற்றவங்க காட்டிக்காமல் ஒரு செயல்படுத்தி நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வுக்கு வரணுமென்ட்டு போராடிங்க பார்த்தீங்களா, அந்த போராட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமான வெற்றி. சரிங்களா? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துல பார்த்துருச்சு, அதனால் பயணங்களால் வெற்றி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்பு, முன்னேற்றம், திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைச்சே தீரும். எதுக்காக நம்ம ஆசைப்பட்டோமோ அந்த வாய்ப்பு கிடைக்கும். புரிஞ்சுக்குவாங்க, புரியாமல் போனவங்க திரும்பி வருவாங்க. சரிங்களா? அது எந்த மாதிரி கோணத்தில் இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்காக நாம் இழந்ததை விட இனிமேல் அடையிறது அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆரோக்கியம் நிச்சயமாக நல்லா இருக்குது. தாயின் உடல், வீட்டில் நிம்மதி இல்லாத பணம் எவ்வளோ வருது ஆனால் மிச்சம் வைக்க முடியல, வருமானத்துக்கு விட செலவு, கடன் வாங்கி செலவு பண்ண சூழ்நிலை, கடன் கட்ட முடியுமா, இதெல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்துடும், கவலையே பட வேண்டாம். சரிங்களா? எத்தனையோ நாம் நல்ல விஷயங்கள் செய்திருந்தாலும் நமக்கு சில பாதங்களை அமைஞ்சு நம்ம பாதிக்கப்பட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு நிலை மாறி, ஆனால் நாம் பட்ட கஷ்டத்துக்கும் நாம் எடுத்த முயற்சிக்கும் நாம் நடந்துக்கிட்ட ஒழுக்கத்துக்கும் ஒரு வாய்ப்புங்கிறத விட ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இந்த சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதியில் இருந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும். மாறுதல் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாக, அது நல்ல மாற்றமாக இருக்கும். சரிங்களா? அதே சமயம் இது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் இருக்கும். குறுகிய காலகட்டமாக இருந்தாலும் நிறைவான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக இருக்கும். அது வீடு, மண்மனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதே மாதிரி சட்ட சிக்கல்கள் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான சில நெருக்கடிகளெல்லாம் தீர்த்து நம்மளுடைய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. வாரிசுகளால் முன்னேற்றம் உண்டாக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட சில நல்ல விசேஷங்கள் வீட்டில் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஆக மொத்தத்தில் இந்த சுக்கிரன் பயிற்சி அற்புதம். அதே மாதிரி கோச்சார பலன்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் தான் தசாபுத்தி மாற்றங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் பார்க்காமல் இருந்தால் இதுவரைக்கும், அதாவது நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் இது 3ஐயும் மட்டும் தெரியப்படுத்தி ஆன்லைன் மூலியமாக கூட எவ்வளோ தேசத்தில் எந்த தூரத்தில் இருந்தாலும் அற்புதமான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகளால் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் மீண்டும் அடுத்த பருவதிகளை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.